காரில் ரொம்ப முக்கியமானது ஸ்டேரிங் கண்ட்ரோலுங்க. இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஒன்று இருந்தாலே போதுங்க, நம்ம கார் வந்து இம்பேக்ட் ஆகாது, நம்ம சீக்கிரமாக லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட் போனாலும் நம்ம வந்து ஸ்டேரிங்கை வந்து போனாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னுமே நிறைய பேர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்த அப்புறம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம கார் பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம காரை திருப்புறோம் அப்படின்னா இப்படி ஒரு டைப்பு, சரிங்களா? இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா அப்படியே கையை எக்ஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ இப்படி பண்ணுவாங்க, திருப்பி இப்படி கொண்டு வருவாங்க, திருப்பி கையை எக்ஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா டக்குன்னு நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து இழந்துருவோம். ஸோ இப்படி ஓட்டவே கூடாது. ஸோ அதனால் நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பொறுத்த வரையும் நீங்கள் கை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் காரை திருப்பிட்டா இந்த ஒரு கை இதில் இருக்கணும், இந்த கை இங்கே போகணும், டாப்பில் இப்படி திருப்பணும். ஸோ இப்படி திருப்புங்க, லாங்காக வச்சு திருப்புங்க நல்ல கையை. சரி, என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கிட்ட இப்படி திருப்புவாங்க, இப்படி கிட்ட திருப்புவாங்க. ஸோ திருப்பாதீங்க. ஸோ லாங்காக, நல்லா லாங்காக வச்சு திருப்புங்க. அதே மாதிரி கையை மாதிரி எக்ஸ் மாதிரி கொண்டு போகாதீங்க. இப்படி போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேபி கை மாட்டி கூட வாய்ப்பு இருக்குது, இதனால் இம்பேக்ட் ஆகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் டிப்ஸ்.